என் பாசத்துக்குரிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் டிசி துரைப்பாண்டியனின் பணிவான. அதாவது வாழ்க்கையில் நம்ம பெண் பிள்ளைகளை கண் பிள்ளைகளாக பார்த்துக்கொள்வோம். ஒரு பெண் பிள்ளை பள்ளிக்கூடம் போய் கல்லூரிக்கு போய் மேற்படிப்புகளை படித்து பட்டங்களை வாங்கி அந்த பெண் வேலைக்கு போய் அந்த பெண்ணுக்கு நாம் ஒரு நல்ல மாதிரியான மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்கும் காலம் வரையிலும் நாம் எல்லோருமே கண்ணும் கருத்துமாக காத்துக்கொள்வோம். அதே மாதிரி இன்றைக்கு ஆண் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் அப்படி என்கின்ற கட்டாய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிவிட்டது. சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் பணகுடியில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் லட்சுமணன், அந்த பையனை ஒரு பொறுக்கி 21 வயதான இளைஞன் ஒரு கஞ்சா பொறுக்கி அந்த பையனை கட்டாயப்படுத்தி பல வீடியோ காட்சிகளெல்லாம் காமிச்சு ஓரின சேர்க்கைக்கு வா அப்படி என்று அழைத்துள்ளார். அதற்கு மறுத்த அந்த மாணவனை கத்தியால் வெட்டி கொன்று விட்டான். கஞ்சா, அதாவதுங்க கஞ்சாவை போடும்போது என்ன எண்ணிக்கொண்டு கஞ்சாவை போடுகிறானோ அந்த எண்ணம் முடிகிற வரைக்கும் அவன் விடவே மாட்டான். என்னானாலும் சரி, எதுவானாலும் சரி, எந்த எல்லைக்கோட்டையும் தாண்டதுக்கு தயாராக இருப்பான். அதுதான் கஞ்சா. அந்த கஞ்சா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. தெரு தெருவாக இருக்குது, எல்லா இடமும் இருக்கு. அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பெற்றோர்கள் பெண் பிள்ளையை பாதுகாப்பதை போல ஆண் பிள்ளையும் பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் சரிங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர யாரு கூடையும் 15 வயசுக்கு கீழே உள்ள பையனை அனுப்பவே அனுப்பாதீங்க. பெரும்பாலும் ஓட்டல் வேலைக்கு மட்டும் அனுப்பவே அனுப்பாதீங்க. யாரு கூட அனுப்பாதீங்க. சினிமாவுக்கு அனுப்பவே அனுப்பிடாதீங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போகிறோம்னு யாரையுமே நம்பி பெற்றோர்கள் சிறுவர்களை அனுப்பவே அனுப்பாதீங்க. அதில் நிறைய பாதிப்புகள் இருக்கு. அப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த பையங்க கேட்டதை சில வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கூட்டிகிட்டு போகிறான் பார்த்தீங்களா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். அந்த பையனை ஏமாற்றுவான். ஏன்? ஓரின சேர்க்கைக்காக. இன்றைக்கு நாய்களையும் தாண்டி காம வெறி பிடித்த நாய்கள் இன்றைக்கு கஞ்சாவை போட்டு விட்டு நிறைய உலாய் வந்து கொண்டிருக்கு. நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதே மாதிரிங்க இந்திக்காரன் வடநாட்டுக்காரன் பசங்களை கடத்திட்டு போய் கண்ணை போய் எடுக்கான், ஹார்ட் எடுக்கான்றான். அது இல்லை. இதுக்கு தான் கூட்டிக்கிட்டு போய் டெல்லி ஆகட்டும், வெளிநாடாகட்டும், இந்த அழகான சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போய் கடத்திட்டு போய் ஓரின சேர்க்கைக்காக விற்பனை செய்கிறார்கள். உண்மை இது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு கொடுமையான விஷயங்க. ஒருத்தன் கல்யாணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆச்சு, மனைவியை வேண்டான்ட்டான். ஏன்? அவனுக்கு இதே மாதிரி 13 வயதில் ஓரின சேர்க்கைக்காக ஒரு மாணவன் கிடைத்து விட்டான். தன்னுடைய மனைவியிடம் இல்லாத சுகங்கள் இந்த மாணவனிடம் கிடைத்திருக்கான். ஏன்னா அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்பானோ அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்துட்டு அவனுடைய மனைவியையே வேண்டான்ட்டான், டைவர்ஸ் பண்ணிட்டான். காரணம் இதுதான். இது மாதிரி கொடுமைகள் நிறைய நடக்கு. சின்ன பசங்களை நாம் சாதாரணமாக யாரும் நீங்கள் எண்ணி வெளியில் விட்டுறாதீங்க. அப்படி விடுதாக இருந்தால் நீங்கள் யாராவது கூட போங்க. நம்பிக்கையான ஆள் நீங்கள்
சின்ன பையன் கூட எங்கேயும் போனால் மட்டுமே கூட்டிகிட்டு போங்க. தனியாக யாரையுமே நம்பி நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இன்றைக்கு குழந்தைகள் கிடைப்பது ஒரு மிகப்பெரிய அபூர்வமாகிவிட்டது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 குழந்தைங்க 8 குழந்தைங்க இப்போ 10 குழந்தைங்க இருக்கும். அந்த அந்த இதில் ஏதாவது ஒன்று தவறிட்டால் நாம் தாங்கி கொள்ளுவோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை, அதை தாண்டுனா 2 குழந்தை. அப்போ நம்ம கண்ணு மாதிரி 2 குழந்தை இருந்ததுன்னா 2 கண்களை போல பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்கின்ற முழு கடமை, முழு பொறுப்பு பெற்றோர்களிடம் மட்டுமே உண்டு என்பதை நாம் சொல்லி, அனைவரும் நீங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது போல ஆண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.